இல்லை யாருக்காவது வந்து உடம்பில் வந்து இந்த டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீதபேதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மதிய உணவு சாப்பாடே மோர் குழம்பும் வெத்தல், சுண்டைக்காய் வெத்தலை நெய்யில் போட்டு வறுத்து அதை கொடுப்பாங்க. 3 நாட்கள் உப்பில்லாத பத்தியம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டாலே எவ்வளவு நாள்பட்ட டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீதபேதியும் நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். ஆச்சரியமாக இருக்கும், சுண்டைக்காய்க்கு இவ்வளவு நல்ல குணம் உண்டாகும். சுண்டைக்காயை போல சிறப்பான வயிறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சுண்டைக்காய் மிகப்பெரிய அளவுக்கு வயிறு நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்து. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீடுகளோட தோட்டத்தில் கொல்லைப்புறத்திலே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இருக்கும். வாரம் ஒரு முறை, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுண்டைக்காயை பறித்து சுத்தப்படுத்தி கொடுக்கறது தான் எங்கள் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுடைய வேலை. காலையில் எழுந்து குளித்து கோவில் போயிட்டு வந்த உடனே எல்லாரும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு பின்னாடி போய் ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி என்னோடய பாட்டியார்கிட்ட கொடுத்தா அவங்க அதை கட் பண்ணி நல்ல சுவையான நெய் மணக்கக்கூடிய சாம்பார், மதிய சாதம் கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு போவோம். பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் வெறும் 4 பில்டிங் தான். ஸோ அந்த லஞ்ச் டைமில் வீட்டுக்கு வரும். சுண்டைக்காய் பறித்து கொடுக்குற அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு மேலே கவனம் இருக்கோ இல்லையோ, மதியத்தில் கொடுக்கக்கூடிய சுண்டைக்காய் குழம்பு மேலே கவனம் அதிகமாக இருக்கும். அவ்வளவு சுவையான ஒரு காய் வந்து சுண்டைக்காய். துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் யாருக்கும் சுண்டைக்காய் எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாமல் போயிடுச்சு. அதனால் குழந்தைகள் சுண்டைக்காயை விரும்புவது கிடையாது.